அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஆவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னம் நம்மை எல்லாம் தூக்கி பிடித்து நமக்கெல்லாம் புது தெம்பும் திடமும் கொடுத்து கொண்டிருக்கிற காலம் இது. குறிப்பாக நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக இன்று மிகவும் மிகவும் நோயுற்று தளர்ந்து விழுந்து கிடக்கிற இந்த உலகத்தையும் தூக்கி நிறுத்தும் உயிர்த்த ஆண்டவரிடம் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றோம். இந்த 2வது வாரத்தை, பாஸ்கா காலத்தின் 2வது வாரத்தை இறை இரக்க ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். எனவே இந்த இறை இரக்கம் நம் எல்லோருக்கும் கிருபை செய்கின்ற, நம் எல்லோருக்கும் இரக்கமும் அருளும் தருகின்ற நாளாக இருக்க இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியாக கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரின் நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரின் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல்ல பக்கம் வீற்றிருப்பவரின் நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இரக்கத்தின் இறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர்.
நீர் வழங்கிய இவ்வருள் பெருக்கை எங்களில் மீண்டும் மீண்டும் புதுப்பித்து தாரும். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய தியான திருப்பாடல் 118வது திருப்பாடல். பாஸ்கா நாளிலே நாம் பாடிய திருப்பாடல். இந்த திருப்பாடல் இஸ்ராயல் மக்கள் பாஸ்காவை கொண்டாடிய பொழுது அதிகமாக பயன்படுத்திய திருப்பாடல். எனவேதான் இந்த திருப்பாடலின் வரிகள் குருத்து ஞாயிறு பவனியிலே பயன்படுத்தப்பட்டது. பாஸ்கா திருவிழிப்பு பாடலாகவும் அமைந்தது. இப்பொழுது அதே பாடலை நாம் பாடுகின்றோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ராயேல் இனத்தவர் சாற்றுவார்களாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலைநிறுத்தியது, ஆண்டவரது வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன், ஆண்டவருடைய அரும் செயல்களை பறைசாற்றுவேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டுக்கு மூலை கல்லாயிற்று. ஆண்டவர் செயலிது நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டாம் வாசகம். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கின்றோம். அழியாத மாசற்ற ஒளியாத உரிமை பேறு உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருக்கும். அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகின்றீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கின்றீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. தோமா என்னை கண்டதால் நம்பினாய். காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார்.
பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். இந்த பாஸ்கா விழாதான், இந்த பாஸ்கா மறை உண்மைதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வின் உயிர் மூச்சு என்றும், நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளம் என்றும், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய முதுகெலும்பு என்றும், உயிர்த்த ஆண்டவர்தான் நம்முடைய வாழ்வினுடைய மூலைக்கல் என்றும், உயிர்த்த ஆண்டவர்தான் நம் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா புதிர்களுக்கும் பதில் விடை என்றும் நாம் சிந்தித்தோம். இவ்வளவு பெரிய மறைபொருளை ஏதோ ஒரு இரவு திருவிழிப்பிலே நாம் திருவழிபாட்டிலே கொண்டாடிவிட்டால் போதாது என்பதால் திரு அவை கடந்த 8 நாட்களை பாஸ்கா எண் கிழமை என்று கொண்டாடியது. இந்த 8 நாட்களும் போதாது என்பதால் அடுத்து வருகின்ற 7 வாரங்கள் 7 ஞாயிற்றுக்கிழமைகள் பாஸ்கா விழாவை சிறப்பிக்கின்றது. இந்த 7 × 7 49 50 நாட்கள் மட்டும் போதாது. ஏனென்றால் இந்த மறை உண்மை அவ்வளவு ஆழமானது என்பதால் வருடத்தினுடைய 52 நாட்களும் சொல்லாமல் திரு அவை ஒவ்வொரு ஞாயிறையும் ஆண்டவருடைய உயிர்ப்பின் நாளாக கொண்டாடுகிறது. அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமை என்றால் வேறு எந்த விழாவும் அதை மேற்கொள்ள முடியாது, அதன் இடத்தை எடுக்க முடியாது. அது ஆண்டவருக்குரிய பாஸ்கா நாள் என்பதால். இன்னும் சொல்ல போனால் தவ காலத்தில் கூட நாம் அல்லேலூயா பாடாத, உன்னதங்களிலே பாடாத அந்த காலத்தில் கூட வருகின்ற 6 ஞாயிற்றுக்கிழமைகளையும் இந்த உயிர்ப்பினுடைய தொடுதல் இருப்பதால் அதை கழித்துதான் 46 6 கழித்து 40 நாள் கணக்காக தவ காலத்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த அளவுக்கு இந்த மறை உண்மை ஆழமானது, அழுத்தமானது, அடர்த்தியானது, நம் வாழ்வை வழிநடத்தி கொண்டிருப்பது. எனவே உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருப்பதை நாம் நமதாக்கி கொள்வோம். இந்த பாஸ்கா காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வழிபாட்டின் 3 சுழற்சிகளிலும் பார்த்தீர்கள் என்றால் 2வது வாரம் பாஸ்கா காலத்திலே புனித தோமாவுடைய திருத்தூதர் தோமாவுடைய வாரம் போல இருக்கும். ஏனென்றால் எல்லா சுழற்சி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தோமா உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த அந்த நிகழ்வு நம்ம எல்லோருக்கும் பிரியமானது, பரிட்சயமானது, நம்ம எல்லோருடைய வாழ்விலும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ற முறையிலே அந்த நிகழ்வு இந்த 2ஆம் வாரத்தின் நற்செய்தியாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது. எனவே அதையும் நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம். இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். வாரத்தின் முதல் நாள் இயேசு உயிர்த்தது அந்த வாரத்தின் முதல் நாள் என்று சிந்தித்தோம். அதே நாள் அன்று மாலை வேளையிலே சீடர்கள் மேல் அறையிலே, அதே அறையிலே கதவை பூட்டி கொண்டு யூதர்களுக்கு அஞ்சி, ஏனென்றால் ஒருவேளை யூதர்களுடைய ஜெபக்கூடம் எதிரிலே அருகிலே இருந்திருக்க வேண்டும். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம்
ஒதுக்கி வைத்திருந்த காலம் அது. எனவே பயந்து கதவை பூட்டி கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு உள்ளே வந்து அவர்களை சந்தித்தது. அப்பொழுது திதிமு என்ற தோமா, திதிமு என்றால் ட்வின், அவருக்கு ஏன் இந்த ட்வின் என்ற பெயர் வந்தது என்று தெரியவில்லை. இந்த ட்வின் இரட்டை பிறவி திதிமு என்ற தோமா அங்கே இல்லை. சீடர்கள் அவர் திரும்பி வந்த பொழுது ஆண்டவரை பார்த்ததை சொல்லுகிறார்கள். அவர் அதை நம்ப மறுக்கிறார். எனவே மறுவாரம் இன்றைய வாசகம் 2 நிகழ்ச்சிகளையும் நமக்கு தருகிறது. முதல் பகுதி முதல் வாரம் அன்று மாலை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் முதல் நாள் மீண்டும் சீடர்கள் ஒன்று கூடியிருக்கும் பொழுது தோமாவும் அங்கே இருக்கிறார். அங்கே ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய காட்சியை சீடர்களுக்கும் குறிப்பாக தோமாவுக்கும் கொடுத்தது தான் இந்த வாரத்தினுடைய நற்செய்தி வாசகமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த பின்னணியில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு இன்னொரு மகிழ்ச்சியான ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறேன். திரு அவைக்கு கிடைத்திருப்பது இறை இரக்க ஞாயிறு. இறை இரக்க ஞாயிறை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடுகின்றோம். குறிப்பாக இன்று உலகம் இருக்கின்ற சோகத்தின் நிழல் படர்ந்த இந்த உலகத்தினுடைய சூழ் அமைவிலே இறைவனுடைய இரக்கம் நமக்கு வேண்டும் என்று கைவிரித்து கெஞ்சி ஜெபிக்கிற நாளாக இந்த நாளை உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்புகின்றேன். அன்புமிக்குள், இந்த இறை இரக்கத்தை பற்றி ஆழமாக சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை இளைஞர்களோடு பேசும் பொழுது, அவர்களோடு தியானிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நான் அவர்களிடம் கேட்டேன், நாம் அடிக்கடி இரக்கம் 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 என்று சொல்லுகிறோமே, இந்த இரக்கத்திற்கு என்ன பதில், எப்படி புரிந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது ஒரு இளைஞன் மிக அருமையான பதில் சொன்னார். ஃபாதர், நீங்கள் கேட்ட அந்த வார்த்தைக்கு விளக்கம் நான் கொடுக்கவில்லை, ஆனால் அந்த வார்த்தைக்கு எதிரான மாறுபட்ட வார்த்தை நான் பயன்படுத்தும் பொழுது இந்த வார்த்தை பொருள் பெறுகிறது, அர்த்தம் பெறுகிறது என்று சொன்னார். சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இரக்கத்திற்கு ஆப்போசிட் இருக்கும் ஃபாதர். அந்த இறுக்கம் என்ன என்று புரிந்து கொண்டால் இரக்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கும். நாம் உடைகள் அணியும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது, டைட்டாக இருக்கிறது. அணிகலன்கள், வளையல் எல்லாம் போடும்பொழுது டைட்டாக இருக்குது என்று சொல்லுகிறோம். இன்று நம்ம சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது கெடுபிடிகள், நிபந்தனைகள், நெருக்கடிகள், சுமத்துதல், இதை செய்யாதே, செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லும் பொழுது அந்த இறுக்கம் உணரப்படுகிறது. அது இல்லாமல் இருப்பது தான் இரக்கம். அப்படி என்றால் கடவுள் நம் மீது காரணம் இல்லாமல் சில நேரங்களில் இறுக்கமாக இருப்பதில்லை. ஆனால் பொதுவிலே கடவுள் இரக்கமுடையவராக இருக்கிறார். சில நேரங்களில் கடவுள் சில நிபந்தனைகளையும் நம் மீது விதித்தாலும், சில எதிர்பார்ப்புகளை நம்மிடம் வைத்தாலும் கடவுள் இரக்கமே உருவாகி இருக்கிறார். அதை தான் இந்த இரக்கத்தின் ஞாயிறிலே நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய தமிழ் சொல்லாடலிலே எத்தனை வார்த்தைகள், எனக்கு தெரிந்தது ஒரு சில, எனக்கு தெரியாது இன்னும் பல இருக்கின்றன. கரிசனை, காருண்யம், பரிவு, அக்கறை, கவலை, ஏக்கம், தயவு, பச்சாதாபம், தணிவு, இறுதியாக இரக்கம். இன்னும் எத்தனையோ இருக்கலாம், என் மனதுக்கு வருவதுதான். இப்படி எத்தனையோ வார்த்தைகளிலே இந்த உள் உணர்வை, இந்த அடிப்படை உறவு உணர்வு, இட் இஸ் அன் எமோஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப், மெர்சி என்று சொல்லுகிறோமே, இதை இப்படி பல கோணங்களிலே பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நாம் பழைய ஏற்பாட்டிலே எபிரேய மொழியிலே இந்த இரக்கத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? ஏனென்றால் நம் விவிலிய கடவுள், த காட் ஆஃப் மை பைபிள் இஸ் அ காட் ஆஃப் மெர்சி. அவர் முழுக்க இரக்கத்தின் கடவுள். பழைய ஏற்பாட்டிலே இந்த இரக்கத்திற்கு எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னவென்றால் ராகாம் என்பது. ராகாம், இந்த ராகாம் என்றால் இரக்கம், ராகாமிம் என்றும் அதை பன்மையிலே சொல்லுவார்கள். ராகாம். ஏன் இதை சொல்லுகிறான் என்றால், சில மற்ற மத சகோதரர்கள் கூட ரகுமான் என்றெல்லாம் சொல்லுவார்கள் கடவுளை, இரக்கம் உள்ளவர் என்று சொல்வது. அதெல்லாம் அந்த அரபிய மொழி எபிரேய மொழியோடு தொடர்புடையது என்பதால் தான். இந்த ராகாம் என்ற வார்த்தை
எதை குறிக்கிறது என்றால் கசியும் கனிவு, a molten mercy என்று சொல்லலாம். டெண்டர் கம்பேஷன், உருகுகின்ற கசிகின்ற இரக்கம், அதுதான் இந்த ராகாம் என்ற வார்த்தையின் பொருளாக இருக்கிறது. ஆனால் எதை சுவையாக நான் பார்க்கிறேன், உங்களிடம் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், இந்த ராகாம் என்ற எபிரேய பழைய ஏற்பாட்டின் வார்த்தையோடு தொடர்புடைய இன்னொரு வார்த்தை ரேகாம். ரேகாம் என்பதும் அதே மூலச்சொல்தான். அதற்கு அர்த்தம் என்னவென்றால் ஒரு தாயுடைய கருப்பை, the womb of a mother. மிக அருமையான தொடர்ச்சி, மிக அருமையான ஒரு தொடர்பு இரண்டு வார்த்தைகளுக்கும். இரக்கம் எங்கே சுரக்கும் என்றால் ஒரு தாயினுடைய கருப்பையிலே. அதற்கு ஈடு இணை இருக்கவே முடியாது. விவிலிய கண்ணோட்டத்திலே அன்புமிக்கவர்களே, ஏன் இந்த இரக்கம் என்ற வார்த்தையும் தாயின் கருப்பை என்ற வார்த்தையும் தொடர்புடையதாக பார்க்கப்படுகிறது என்றால், நாம் விவிலியத்தை பார்க்கும் பொழுது உதாரணமாக லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 57-58 எலிசபெத்து, சக்கரியாவின் மனைவி எலிசபெத்து குழந்தை பெற்றெடுக்கிறாள், திருமுழுக்கு யோவானை அற்புதமாக கடவுளுடைய குறுக்கீட்டினால். அப்பொழுது சொல்லப்படுகிறது, உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் சுற்றி வந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஏனென்றால் கடவுள் அவளுடைய அந்த கருப்பையிலே பெரும் இரக்கம் காட்டினார். எனவே கருவுறுகின்ற ஒவ்வொரு தாயையும் கடவுளுடைய தனிப்பட்ட இரக்கம் பெற்றவர்களாக திருவிவிலியம் சொல்லுகிறது. ஏனென்றால் இரக்கத்தினுடைய the seat of mercy, அதனுடைய இருப்பிடம், இரக்கத்தின் இருப்பிடம் ஒரு தாயுடைய கருப்பையாகத்தான், the womb of a mother ஆகத்தான் இருக்க முடியும். அதனால்தான் பல இடங்களில் நாம் சொல்லுவது உண்டு, இட்ஸ் a gut feeling, it is not a lip feeling. இது உதட்டினால் வாயினால் வருகின்ற ஐயோ பாவமே, ஐயோ பாவம், அது கிடையாது. உதட்டினால் வருகின்ற, வாயினால் வருகின்ற வார்த்தை அல்ல. அடிவயிற்றிலிருந்து திரண்டு புரண்டு வருகின்ற அடிவயிறு, நாம் அடிவயிறு கலக்குகிறது என்று சொல்ல, அப்படி என்றால் நம்ம அப்படி ஆடி போகிறோம். அந்த அடிவயிற்றிலிருந்து வருகின்ற ஒரு உணர்வு தான் இரக்கம். கடவுள் அதனால்தான் எசையா இறைவாக்கினர் 49 அதிகாரம் 15 சொல்லும் பொழுது, தாய் தன் பிள்ளையை, பால் குடிக்கும் பிள்ளையை மறந்தாலும் மறக்க மாட்டாள், அப்படியே மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்வது அங்கே சொல்லும் பொழுது, இந்த இரண்டு வார்த்தைகளும் ராகாம் ரேஹேம் என்ற ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்தி பார்க்கின்றோம். கருப்பையையும் இரக்கத்தையும் வைத்து இது இரண்டுமே பிரிக்க முடியாத ஒன்று என்று சொல்லுகிறார். கடவுளுடைய அன்பு என்னுடைய தாய் அன்பு போன்றது. தாய்க்குரிய வாஞ்சையோடு கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பது மட்டும் சந்தேகமே இல்லை. ஆனால் தான் நான் நினைக்கிறேன், நான் யோசிப்பது உண்டு, நம்முடைய திருத்தந்தை 2015 ஆண்டை இறை இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டாக அறிவித்திருந்தார். அப்பொழுது அவர் சில சலுகைகளை, பாவ பரிகார சலுகைகளை நமக்கு அறிவித்திருந்தார். அதில் ஒன்று உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். வழக்கமாக கருக்கலைப்பு என்ற பாவத்திற்கு சாதாரண மன்னிப்பு, சாதாரண ஒப்புரவு மன்னிப்பு பெற முடியாது. அது ஒரு மாபெரும் பாவம். ஆனால் அந்த இரக்கத்தின் ஆண்டிலே கருகலைப்பு பாவத்திற்கு கூட சாதாரண ஒப்புரவு அருள் அடையாளத்திலே மன்னிப்பு பெறலாம் என்று திருத்தந்தை சொல்லியிருந்தார். எனக்கு புரிகிறது, அந்த கரு பையினுடைய கலைப்பும் இந்த இரக்கமும் தொடர்புடைய இரக்கத்தின் யூபிலி ஆண்டிலே இது நிச்சயமாக நடந்தாக வேண்டும் என்று திருத்தந்தை நினைத்திருப்பாரோ தெரியவில்லை. யோசிக்க தோன்றுகிறது அன்புமிக்கவர்களே. இந்த பின்னணியிலே இரக்கத்தை பற்றி திருவிவிலியம் பழைய ஏற்பாடு ஒரு கதை சொல்லுகிறது. அந்த கதையை தான் உங்களோடு இந்த நாளிலே நான் சிந்திக்க ஆசைப்படுகிறேன். விடுதலை பயணம் 32 அதிகாரம், 33 அதிகாரம், 34 அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் நேரம் கிடைக்கும் பொழுது, நீங்கள் இந்த நாட்களிலே வீட்டில் அதிகமாக நேரம் செலவிடுவதால் இறை இரக்கத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த 3 அதிகாரங்களையும் படித்து பாருங்கள். இஸ்ராயேல் மக்கள் செங்கடலை கடந்து விட்டார்கள், பாலைவனத்துக்கு வந்து விட்டார்கள். முதல் நிலை, முதல் ஸ்தலம் என்று சொல்லலாம், the first station சீனாய் மலை. அங்கேதான் அவர்கள் குடியமர்ந்திருக்கிறார்கள், மலையின் அடிவாரத்திலே, பாலைவனத்திலே ஓரத்திலே. 25 அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம்,
ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என்னிடம் மலை மேல் ஏறி வந்து இங்கேயே இரு, நான் அவர்களுக்கு கற்பிக்க சில சட்ட திட்டங்களை எழுதி தரப்போகிறேன் என்று அழைக்கின்றார். மோசே யோசுவாவை தம்மோடு அழைத்து கொண்டு மற்ற மக்களை எல்லாம் ஆரோனிடம் ஒப்படைத்துவிட்டு, பத்திரமாக இருங்கள், நான் ஆண்டவர் அழைக்கிறார், மேலே போகிறேன் என்று 6 நாள் காத்திருக்கிறார். 7ஆம் நாள் தான் மேகம் வழிவிடுகிறது. ஏனென்றால் ஆண்டவரை சந்திப்பது என்று அவ்வளவு சுலபம் அல்ல. 7ஆம் நாள் மேகம் வழிவிட அவர் மலைக்கு போகிறார். மலையிலே போய் ஆண்டவரோடு சல்லாபித்து மகிழ்ந்திருந்து அவரே கையால் எழுதி கொடுக்க 10 கற்பனைகளை 2 கற்பலைகளிலே வாங்கி கொள்கிறார். ரொம்ப சந்தோஷம். மோசே மிதக்கிறார் மகிழ்ச்சியிலே. என் மக்களுக்கு இதைவிட பெரிய பாக்கியம், என் கடவுளுக்கும் என் மக்களுக்கும் இடையே ஒரு பெரிய உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் உறுதிப்பாடு சாசனம் தான் இந்த 10 கற்பனைகள். இதுவும் கிடைத்து விட்டது, என் மக்களுக்கு இனி குறையே இருக்காது என்று மகிழ்ச்சியோடு இறங்கி வருகிறார். இறங்கி வரும்பொழுது தான் அங்கே நடக்கின்ற காரியம். ஆரோன் மற்ற இஸ்ராயலர்கள் தங்களிடமிருந்த பொன் நகைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை நெருப்பிலிட்டு ஒரு பொற்கன்றை வார்த்து அதை சுற்றி கும்மி அடித்து கும்மாளம் போட்டு கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே ஏறக்குறைய கீழே இறங்கி வந்து விட்டார். மோசேயுடன் சொல்லுகிறார், அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாக்கி அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று, நான் அவர்களை தண்டிக்க போகிறேன், இனி அவர்களின் மக்களாக இருக்க முடியாது என்று கோபப்படுகின்றார். அப்பொழுது மோசே கீழே வந்து கோபத்தினால் அந்த கற்பலைகளை அடித்து உடைத்து நொறுக்கி விடுகின்றார். மக்கள் மீது கோபப்பட்டு, இனி கடவுள் முன்னால் யார் நிற்பது, யார் நிற்க முடியும் என்று கேட்கிறார். இனி இந்த கடவுளை நான் சந்திக்கவே முடியாதே என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை அழைத்து வா என்று சொல்லி 33ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், நீ புறப்பட்டு செல், இந்த மக்களோடு நீ புறப்பட்டு போ, ஆனால் ஒன்று, நான் உங்களோடு வரமாட்டேன், நான் உங்களோடு வரமாட்டேன், நீங்கள் எனக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள், யாரையாவது ஒருவரை அனுப்புவேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள், நான் எந்த நேரத்திலும் உங்களை குறுக்கிட்டு எந்த தண்டனையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் செய்த பாவத்திற்கு நீங்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று சொல்லுகிறார். மோசே ஆண்டவரை பார்த்து கதறுகிறார். அவர் சில காரியங்கள் வேண்டாம் என்று சொல்கிறார். ஆண்டவரே, எங்களோடு வேறு யாரும் அனுப்ப வேண்டாம், நீர் மட்டும் தான் வர வேண்டும், நீர் வர வேண்டும், நீர் இல்லாமல் நாங்கள் போக முடியாது, நாங்கள் நகர முடியாது, நாங்கள் போய் சேர முடியாது, இலக்கை அடைய முடியாது, நீர் வேண்டும் என்று ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கனிவோடு பரிவோடு இரக்கத்தோடு, அதுதான் கடவுள், கசியக்கூடியவர். கல்லுக்குள் ஈரம் என்று சொல்லுகிறோமே, நம் கடவுள் கல் அல்ல, ஆனால் கல்லுக்குள் கூட ஈரம் இருக்கும். ஆனால் என் கடவுள் இருக்கிறாரே, விரைவிலே உருகி விடுவார், விரைவிலே கசிந்து போவார், விரைவிலே இரக்கத்தை காட்டி விடுவார். மோசேயிடம் சொல்லுகிறார், நான் வருவேன், இந்த மக்கள் மீது நான் கோபமாக, நிரந்தர கோபமாக இருக்க முடியாது, அவர்கள் செய்தது மாபெரும் துரோகமாக இருந்தாலும் நான் இரக்கம் காட்டுவேன், நான் இறுக்கமாக இருக்க மாட்டேன். இப்பொழுது புரிகிறது அந்த வார்த்தை, நான் இரக்கம் காட்டுவேன். மோசே அவரிடம் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீங்கள் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதை விட பெரிய ஆறுதல் இருக்க முடியாது, எனக்கு 2 கிருபை செய்ய வேண்டும். இரக்கத்திற்கு இன்னொரு பேர் கிருபை, தயை. எனக்கு தயை புரிய வேண்டும், 2 தயை புரிய வேண்டும். 1, உம்முடைய முகத்தை காட்ட வேண்டும். ஒருவேளை மோசே நினைத்திருப்பார், ஆண்டவர் கோபமாக, விடுவிடுப்பாக, வேகமாக, காரமாக இருந்திருப்பார், காருண்ய கடவுளிடம் காரம் இருக்கும் என்று நினைத்திருப்பார். உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும். 2வதாக, உம் பெயரை நான் உச்சரிக்க கேட்க வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் முகத்தை யாரும் பார்த்துவிட்டு உயிரோடு வாழ முடியாது. அதான் பழைய ஏற்பாட்டினுடைய இறையியல். 33:12 சொல்லுகிறார், என் முகத்தையோ உன்னால் பார்க்க இயலாது. ஏனென்றால் 33:20 மீண்டும் சொல்லுகிறார், என்னை பார்த்த எவரும் உயிரோடு இருக்க முடியாது, எனவே நீ எனக்கு பின்னால் பார்க்கலாம். இந்த வார்த்தை மிக முக்கியம் நம் சிந்தனைக்கு, அன்புமிக்களே. எனக்கு பின்புறம் நீ பார்க்கலாம், என் முன் முகத்தை நீ பார்க்க முடியாது, நான் கடவுள். அதுவே போதும் நினைச்சிருப்பார் மோசே.
அடுத்தபடியாக நீ என்னுடைய பெயரை கேட்டாய், நான் என் பெயரை சொல்லுகிறேன், என் பெயர் யாஹ்வே. யாஹ்வே, ஆண்டவர். இதுதான் எரியும் புதரிலும் அன்றே மோசேவுக்கு கொடுத்த வெளிப்பாடு. அதே கடவுள்தான் அன்று என் மக்களுக்காக உன்னை அழைத்தேனே, அதே கடவுள் இன்று என் மக்களோடு இருக்கின்றேன். அதே ஆண்டவர், என் பெயர் ஆண்டவர். மோசேக்கு ரெண்டு தயை கிடைச்சு விட்டது. இதை விட என்ன இதுதான் கடவுளுடைய இரக்கம், கசிவு, கனிவு, உருகுதல். மோசே அவரால் தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சி. இப்படியும் என் கடவுள் இருப்பாரா? என் கடவுள் என்னையும் என் இனத்தையும் இங்கேயே அழித்து விடுவார் என்று நினைத்தேன் நாங்கள் செய்த பாவத்திற்கு. இதுதான் என் கடவுளா என்று அந்த மலை மேல் ஏறி நின்று கொண்டு ஆண்டவர் அவரை கடந்து செல்வதாக சொன்னார். என் பின்புறத்தை பார்ப்பாய் என்று சொன்னாரே, அந்த கடவுளை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து, வேறு 2 பலகைகளை எடுத்து வா, நான் மீண்டும் எழுதுகின்றேன். நம் கடவுள் மீண்டும் 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 கடவுள், ஒரு முறை முற்றுப்புள்ளி வைக்கின்ற கடவுள். அதுதான் இரக்கம். இரக்கம் சுரக்கும் என்று சொன்னோம். அது நின்று விடாது. எனவே மீண்டும் நான் எழுதி கொடுப்பேன் இந்த இரக்கத்தினுடைய சாசனத்தை என்று மீண்டும் ஒரு புதிய பலகை எடுத்து வர சொல்லி, மோசேயால் இதனை நினைத்து கூட பார்க்க முடியாத இறைவனுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அவரே மீண்டும் அதே கட்டளைகளை 2 கற்பலகைகளை எழுதி மோசேயிடம் கொடுக்கிறார். மோசே அதை வைத்துக்கொண்டு இறைவனுடைய இரக்கம் இப்படிப்பட்டதா என்று மெய்மறந்து நின்று கொண்டிருக்கிறார் அந்த மலை மீது. அப்பொழுது ஆண்டவர் பின்வாட்டமாக, அவருடைய பின்புறம் தெரிகிறது, கடந்து செல்கிறார். அன்புமிக்கவர்களே, பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட எபிரேய நூல், எபிரேய மொழியிலே மிக அழகான ஒரு கவிதை இருக்கிறது என்றால், மிக அழகான ஒரு செய்யுள் இருக்கிறது என்றால், அது இந்த விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். 13 அடைமொழிகள் கடவுளை பற்றி சொல்லப்படுகிறது. 13 அழைப்பு மொழிகள். என் கடவுள் யார்? The qualities of God, the adjectives of God, the appellations of God. கடவுளுடைய மாட்சி பெருமை என்ன? இதுதான் 13 அடைமொழிகளிலே மோசே மெய்மறந்து தன் கடவுளை வர்ணிக்கிறார். கடவுள் அவரை கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என தன் பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் அவருடைய பின்புறத்தை பார்த்துவிட்டு மோசே சொல்லுவார், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். உடனே மோசே விழுந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, உண்மையிலேயே உன் பார்வையில் தயை பெற்றவன், உண்மையிலேயே இரக்கம் பெற்றவன், காருண்யம் பெற்றவன் என்றால் இந்த வணங்கா கழுத்துள்ள மக்களை, இவர்களையும் நீர் மன்னித்தருளும் என்று மன்னிப்பு வேண்டுகிறார். இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார் தனக்கும் தன் மக்களுக்கும். அன்புமிக்க இந்த நேரத்தில் தான் சொல்லப்படுகிறது, இஸ்ராயல் மக்கள் அணிகலன்கள், அதிலிருந்து வாக்களிக்கப்பட்ட பூமியை போய் சேரும் வரை எந்த அணிகலன்களும் அணியவில்லை என்று. நம்முடைய கிறிஸ்துவ சபைகளிலே சிலர் நகை நட்டு வேணாம், பொட்டு வேணாம், பூ வேணாம் என்று சொல்லுவதெல்லாம் இதை வைத்துதான். இதை ஒன்று மட்டும் மறந்துவிடக்கூடாது. அந்த நேரத்தில் இது ஒரு பாவத்தினுடைய சாபம். எனவே தான் அவர்கள் இந்த அணிகலன்களை அணியாமல், ஏனென்றால் அந்த அணிகலன்கள் தான் இந்த பொற்கன்றை உருவாக்கியது. எனவே அது இல்லாமல் போயினார்கள். ஆனால் நாம் எல்லாம் உயிர்ப்பின் மக்கள். பிற்காலத்தில் இந்த இஸ்ராயல் மக்கள் விடுதலை பெற்று திரும்பிய பொழுது அவர்கள் மகுடத்தையும் மாட்சியையும் மகிழ்ச்சியையும் தங்களிலே சொந்தமாக்கி கொண்டார்கள். எனவேதான் இந்த அணிகலன்களை நாம் ஒரு சாபத்தினுடைய அடையாளமாக பார்க்கக்கூடாது. அந்த நேரத்தில் பாவத்திற்காக பரிகாரமாக அவர்கள் அதை அணியாமல் இருந்தார்கள். ஆனால் பிற்காலத்திலே அதை நாம் பார்க்கும் பொழுது எசையா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு படிக்கின்றோம். எசையா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது,
ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார், நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். கடவுள் நமக்கு தம்முடைய உயிர்ப்பிலே ஒரு புதிய ஆடையை, புதிய அணிகலன்களை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த பழைய ஏற்பாட்டு மக்கள் போல பழைய பல்லவியை பாடிக்கொண்டு எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் என்று சொல்வது முக்கியம் அல்ல. எனக்கு பாவம் வேண்டாம், எனக்கு இறக்கும் வேண்டும் என்று அணிகலன்களோடு நாம் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உயிர்ப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த பின்னணியில் தான் புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்றேன். என் ஆண்டவர் இயேசு, அன்று மோசே கடவுளுடைய முகத்தை நேராக பார்க்க முடியவில்லை, அவருடைய பின்புறத்தை மட்டும்தான் பார்த்து 13 அடைமொழிகளிலே அவருடைய இரக்கத்தை பாடினார். அந்த இரக்கம் எனக்கு, அந்த இரக்கத்தின் முகம் எனக்கு கிடைக்காதா? கிடைக்கும், கிடைத்திருக்கிறது. அதுதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே. இயேசுவிலே நாம் பார்ப்பது அன்று மோசே பார்க்க முடியாமல் போன அந்த கடவுளுடைய கனிவுடைய இரக்கம் மிகுந்த காருண்ய முகத்தை தான் இயேசுவில் பார்க்கும். இது தந்தையின் முகம்தான். அதனால்தான் இயேசு பிறந்த பொழுது அவரை பற்றி, அவருடைய பிறப்பை பற்றிய பாடிய பாடல்கள், 2 பாடல்கள், இயேசுவின் பிறப்பு நிகழ்ச்சியோடு தொடர்புடைய 2 பாடல்கள். ஒன்று அன்னை மரியா பாடிய பாடல், இன்னொன்று சக்காரியா பாடிய பாடல். 2 பாடல்களிலும் பார்த்தீர்கள் என்றால் அன்னை மரியாள் சொல்லுவார், தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். நம் கடவுள் இரக்கம் காட்டுகின்ற கடவுள் என்று சொல்லுவார். அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் நினைவில் கொண்டுள்ளார். எப்படி நினைவில் கொண்டு? என்றென்னும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். எனவே கடவுள் இரக்கத்தை மறவாத கடவுள், இரக்கத்தை மறுக்காத கடவுள், இறுக்கம் செய்கிற கடவுள் அல்ல. அந்த கடவுள்தான் என்னிலே, என் வயிற்றிலே குழந்தை ஆகியிருக்கிறாள் என்று அன்னை மரியாள் பாடுவதை பார்க்கிறோம். அதே போல திருமுழுக்கான் யோவான் பிறந்த பொழுது அவருடைய தந்தை சக்காரியா அவரும் இப்படி தான் பாடுவதை நாம் பார்க்கின்றோம். அதே லூக்கா 1 அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி, அன்று மோசே அவருடைய மக்களுக்கு காட்டிய இரக்கம், தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டினார். அந்த கடவுள்தான் இன்று நம்மில் இரக்கம் காட்ட தன் முகத்தை நம் பக்கம் திருப்பி இருக்கிறார். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடத்தி செல்லவும் நம் கடவுளின் பரிவுள்ள உள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணில் இருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இந்த இயேசுவை பற்றி சொல்லுகிறார் சக்கரியா. எனவே கடவுளுடைய இரக்கம் நம்மை தேடி வந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவிலே. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான உரையாடல் இயேசுவுக்கும் பிலிப்புவுக்கும், மற்ற சீடர்களும் இருக்கிறார்கள். பிலிப்பு ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார், நீர் தந்தையிடம் போகிறேன், அப்பாவிடம் போகிறேன் என்று சொல்லுகிறீரே, அந்த அப்பாவை முதலில் எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு சொல்கிறார், பிலிப்பு, இன்னும் உனக்கு புரியவில்லையா? என்னை கண்டவன் என் தந்தையை கண்டவனாவான், நானும் தந்தையும் ஒன்றே. இந்த தந்தையின் முகம் அன்று தெரியவில்லை மோசேவுக்கு, அந்த முகம் இன்று தெரிவது என்னிலே. இயேசுவின் முகத்திலே கனிவது, இயேசுவின் முகத்திலே பிரகாசிப்பது, இயேசுவின் முகத்திலே பிரதிபலிப்பது தந்தையுடைய அந்த இரக்கத்தின் முகம். அன்புமிக்கவர்களே, ஆனால் தான் இயேசுவுடைய எல்லா செயல்பாடுகளும், எல்லா சொற்களும் அப்பாவை பிரதிபலிப்பதாக இருப்பதை பார்க்கின்றோம். அவர் தொழுநோயாளை பார்க்கும் பொழுது மார்க் 1:41 படிக்கின்றோம், அவன் மீது கனிவுடன் அவ்வளவு காருண்யத்துடன் அணுகி சென்று தொழுநோயாளியை தொடுகின்றார். மார்க் 6:34 பார்க்கிறோம், மக்கள் எல்லாம் பசியாக இருக்கிறார்கள், தன்னுடைய போதனையிலே மெய்மறந்து போயிருக்கிறார்கள். ஆயன் எல்லாம் ஆடுகள் போல, ஆயன் இருந்தால் இந்த ஆடுகளுக்கு அவன் பசும்புல் தரையும் நீரோடையும் காட்டியிருப்பான். ஆயனெல்லாம் ஆடுகள் போல் இவர்கள் பரிதவித்து போயிருக்கிறார்கள் என்று அவர் பரிவு கொள்கிறார். இயேசுவிடம் அந்த கட் லெவல் எமோஷனல் கோஷன்ட் என்று சொன்னேன், அடிவயிற்றிலிருந்து திரண்டு புரண்டு வருகின்ற அந்த ரெஹேம் என்ற அந்த இரக்கம் இயேசுவிலே சுரக்கிறது. ஏனென்றால் இயேசுவின் முகம், இந்த இரக்கத்தின் முகம் கடவுளுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கின்றோம். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் இயேசு நடந்து சென்றே கொண்டிருக்கிறார். 46ஆம் வசனத்திலிருந்து, வழியோரத்திலே, பாதை ஓரத்திலே வாடி கிடக்கின்ற அந்த பார்வையற்றவன் கத்துகிறான், கூவுகிறான், மேவுகிறான். அவனுக்கு யார் இயேசுவை தெரியவில்லை.
இயேசுவுக்கு அவன் கண்ணிலே படவில்லை, கூட்டம் மிகுதியாக இருக்கிறது. ஆனால் அவன் குரல் இந்த பரிவுள்ள காதுகளிலே விழுகிறது. எப்படி விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை அதே பழைய ஏற்பாட்டின் தந்தை சொன்னாரோ, என் மக்கள் எகிப்திலே படுகின்ற வேதனையும் கூக்குரலும் என்னை வந்து எட்டுகிறது என்று சொன்னாரோ, அதே கடவுளுடைய இரக்கம் இந்த காதுகளில் விழுகிறது. இந்த குருடனுடைய சப்தம் மக்கள் அடக்குகிறார்கள், அதட்டுகிறார்கள், அவனுடைய சப்தம் இவருடைய காதிலே விழுகிறது. லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே நைம் நகரத்திற்கு செல்லுகிறார். அங்கே பாடையிலே ஒரு இளைஞனை தூக்கி வருகிறார்கள். ஒரு இளைஞன், சின்ன வயசு பையன், இறந்துட்டானே என்பது இயேசுடைய கவலை இல்லை. அவனுடைய தாயை பற்றி அக்கறை, தாயின் மீது பரிவு கொண்டார், அக்கறை கொண்டார், கருணை கொண்டார். காரணம், அந்த தாய்க்கு வேறு எதுவும் ஊன்றுகோல் இல்லை, பிடித்து கொண்டு நடப்பதற்கு எந்த ஒரு ஊன்றுகோலும் இல்லை. கணவனும் அவளோட கைம்பெண் என்று சொல்லப்படுகிறது. கணவனும் இல்லை, ஒரே மகனும் இல்லை. அவள் எப்படி வாழ்வாள்? பரிவு திரண்டு புரண்டு வருகிறது. அடிவயிற்றிலிருந்து வருகின்ற அந்த கருணை, காருண்யம், அக்கறை, கவலை, ஏக்கம் வருகிறது. பையனை தூக்கி அதோடு நிறுத்தியிருக்க வேண்டும். அம்மாவிடம் ஒப்படைக்கிறார். இந்தா வைத்துக்கொள், நீ திடமாக இரு. ஆண்டவருடைய பரிவு இப்படித்தான் வெளிப்படுகிறது. ஊதாரி மகன் ஓமையை சொல்லும் பொழுது தந்தை ஓடி வந்து பரிவோடு, கரிசனையோடு, பச்சாதாபத்தோடு அவனை சும்மா கட்டி தழுவல், வந்துட்டேன்னு சொல்லலை. அந்த பரிவு, அது யாருடைய கதை? இயேசு சொன்னது அப்பாவுடைய கதை, தந்தையுடைய முகம், தந்தையுடைய இரக்கம், இதுதான் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த இரக்கத்தை நாம் புரிந்து கொள்வதும், இந்த இரக்கத்தை நாம் வாழ்வாக்குவதும். இன்றைய 2ஆம் ஞாயிறு தோமாவுடைய காயங்களை பார்க்கின்ற ஞாயிறு என்று சொன்னேன். காயங்களை ஆண்டவர் காட்டுகிறார். தோமா, நம்பிக்கை குன்றி இருக்காதே, என் காயங்களை பாரு. முதலில் காட்டுவது காயங்கள். ஏன் காயம்? காயம் என்பது உடல், அதில் ஏற்பட்ட வடு, அதில் ஏற்பட்டு இருக்கின்ற அந்த அடையாளம், இதை காட்டுகிறார். நான் உன்னை அன்பு செய்வதற்கும் இந்த உலகின் மீது இரக்கம் கொண்டதற்கும் இதுதான் நான் போட்டுக்கொண்ட சூடு. ஐ ஹவ் பிராண்டட் மை செல்ஃப். சூடு போடுவது என்று சொல்வார்கள். இதனால் மை குத்தி கொள்வது என்று சொல்வார்கள். இந்த டாட்டூயிங் என்று சொல்வார்கள். அதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல், ரொம்ப வலியுடையது. ஆனாலும் என்னுடைய குல தெய்வம், நான் இந்த தெய்வத்துக்கு சொந்தம், இந்த குடும்பத்துக்கு நான் சொந்தம், இந்த கண் அவர், இந்த கணவருக்கு நான் சொந்தம் என்றெல்லாம் அவர்கள் பச்சை குத்தி கொள்ளுகிறார்கள். மிக வலியுடையது, சூடு போட்டுக் கொள்வது போல. இந்த மாடு என்னுடையது. பல மாடுகள் மேய செல்லும் பொழுது யாருடைய மாடு என்று அடையாளப்படுத்துவதற்காக சூடு போடுவார்கள், அடையாளம் வைப்பார்கள். இதோ என்னுடைய காயங்கள், என்னுடைய இரக்கத்தின் அடையாளங்கள். கடவுள் தந்தை எந்த அளவுக்கு உலகை அன்பு செய்தார் என்றால், நற்செய்திக்குள் நற்செய்தி என்று ஒன்று சொல்லுகிறோமே, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் நற்செய்தி, அந்த நற்செய்திக்குள் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கடவுள் உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே மகனை கொடுக்கும் அளவுக்கு. ஆனால் பவுலடியார் பிற்காலத்திலே 5ஆம் அதிகாரம் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் வசனத்திலே சொல்லுவார், இதையே கொடுத்து விட்ட கடவுள் வேறு எதை கொடுக்க மாட்டார், தன் மகனையே கொடுத்து விட்ட கடவுளுடைய இந்த பேர் இரக்கம் இருக்கிறதே, அதை நமக்கு சுட்டி காட்டுகிற இயேசுடைய முகமும் இயேசுவின் காயமும் இருக்கிறதே. அந்த காயத்தை திறந்து வைக்கிறார் இயேசு. இன்று தோமா முன்னாலும், தோமா வழியாக நம்பிக்கை வாழ்வை பெற்ற உங்கள் முன்னாலும் என் முன்னாலும் திறந்து வைக்கிறார் காயங்கள். இது நான் உனக்காக போட்டுக்கொண்ட சூடு, அடையாளம். உன்னை அன்பு செய்வது மட்டுமல்ல, அன்பினுடைய ஒரு பரிணாமம், உன்னை இரக்கத்தோடு மன்னிப்பது, அதற்காக நான் போட்டுக்கொண்ட அடையாளம். பிறகு அடுத்தபடியாக தோமாவிடம் தன் கைகளை காட்டுகிறார். ஏன் கைகளை காட்டுகிறார்? கைகளை காட்டும் பொழுது அது சிலுவையை நினைவுபடுத்துகிறது. கைகள் விரிக்கப்பட்டது சிலுவையில் தான், உயர்த்தப்பட்டது சிலுவையில். நான் தான் சிலுவையிலே உயர்ந்தது இந்த இரக்கத்தினுடைய மாபெரும் வெளிப்பாடு. இதோ பார், என் கரங்களை பார் என்று சொல்லும் பொழுது கரங்கள் விரிக்கப்பட்ட சிலுவையின் கரங்கள் நினைவுக்கு வரும். என்னுடைய பக்கத்தை பார், see my sides, அது ஊடுருவ குத்தப்பட்ட என்னுடைய, அது என்ன அடையாளம்? இரத்தமும் தண்ணீரும். இரத்தம் தியாகத்தின் அடையாளம், கையளிப்பின் அடையாளம், என்னுடைய கொடுத்தலின் அடையாளம். தண்ணீர் திருமுழுக்கின் அடையாளம், கழுவி எடுக்கப்பட்டு புதிதாக்கப்பட்ட புனிதப்படுத்தப்பட்ட உன்னுடைய நிலை. இது ரெண்டுமே என்னுடைய சிலுவையிலே நடந்தது. அந்த காயம், விலா காயம், இரத்தமும் தண்ணீரும் வெளியிலே கொண்டு வந்து
என்னுடைய கையளிப்பினால், என்னுடைய தியாகத்தினால், என் இரக்கத்தினுடைய பலியினால் உன்னை நான் கழுவி எடுத்துக்கொண்டேன், சொந்தமாக்கி கொண்டேன், மகளாக்கி கொண்டேன், மகனாக்கி கொண்டேன், பார் என்று அன்று மோசே பார்க்க முடியாத முகத்தை, கடவுளுடைய உருவத்தை பின்புறமாக மட்டும் பார்த்து 13 விளக்கங்கள் கொடுத்தாரே, அந்த முகத்தை இன்று தோமா நம் சார்பிலே நேராக பார்க்கிறார். அப்பொழுதுதான் தோமா ஆண்டவருடைய பாதத்திலே விழுகிறார். என் கடவுளே, என் ஆண்டவரே. காரணம், யோவான் நற்செய்தி எழுதப்பட்ட காலம் 81 96 வரை ரோமையை ஆண்ட பேரரசன், அதுவும் கிறிஸ்தவத்தை அதிகமாக நொறுக்கிய நசுக்கிய ரோமை பேரரசன் டொமிஷியன் என்பவன். அவன் டொமிஷியன் ஒரு கட்டளை விதித்திருந்தான். என்னை மக்கள் எல்லோரும் அழைக்கும் பொழுது பேரரசர் என்று அழைக்கக்கூடாது. லத்தீனிலே டோமினூஸ் எஸ் எத் தேவூஸ் நோஸ்தர். டோமினூஸ் என்றால் கடவுளே, எத் என்றால் அண்ட் ஆல்சோ, அதோடு கூட தேவூஸ் நோஸ்தர், என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனே என்று தன்னை அழைக்க வேண்டும் என்று அவன் அறிக்கையிட்டிருந்தான், ஆணையிட்டிருந்தான். அந்த நேரத்தில் இது நடக்கிறது. என்னுடைய ஆண்டவரும் என்னுடைய கடவுளுமானவர் இயேசு கிறிஸ்து என்று நம் சார்பிலே இன்று தோமா ஆண்டவருடைய இரக்கத்திலே அறிக்கையிடுகின்றார். அன்புமிக்களே, இன்று நாம் ஆண்டவரிடம் அருள் கேட்போம். உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டும், உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய இரக்கம் இந்த உலகத்திலே கசிய வேண்டும் என்று எல்லா கண்டங்களிலும் உம்முடைய இரக்கத்தின் பார்வை பட வேண்டும் ஆண்டவரே. நோயினால், வலியினால், வருத்தத்தினால், பல்வேறு சிரமங்களுக்குள் உட்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தின் மீது உம்முடைய இரக்கத்தின் பார்வையை திருப்பி அருளும் என்று ஜெபிப்போம். நம் மீது ஆண்டவருடைய இரக்கம் வேண்டும் என்று கேட்போம். ஆண்டவர் இயேசு கடவுளுடைய இரக்கத்தின் முகமாக நம்மோடு இருப்பவர் 3 இடங்களிலே நமக்கு எச்சரிக்கை தருகின்றார். ஒன்று, மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே மன்னிக்காத உடன் ஊழியன் தன்னுடைய எஜமானிடம் போய் பெரிய தொகை மன்னிப்பை வாங்கி கொண்டு வந்தான். ஆனால் தன்னுடைய உடன் ஊழியனுடைய சின்ன தொகையை மன்னிக்க அவன் தயாராக இல்லை. கேள்விப்பட்டவுடன் எஜமான் அவனை அழைத்து மன்னிப்பை திரும்ப வாங்கி கொண்டு அவனை மிக மோசமான தண்டனைக்கு உட்படுத்துகிறான். உம்முடைய இரக்கத்தை பெறுகிற நான் அடுத்தவர்களுக்கு அந்த இரக்கத்தை காட்டாவிட்டால் என்னுடைய இரக்கம் நான் இழந்து போன ஒன்றாக ஆகிவிடும் ஆண்டவரே. என்னுடைய பழைய நிலை, என்னுடைய புதிய நிலை பழைய நிலையை விட மோசமாகிவிடும் ஆண்டவரே. நான் இதை யோசிக்கின்றேன் என்று சொல்வோம். அதே போல அந்த நல்ல சமாரியன் உவமையை லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வரை படிக்கின்றோம். நல்ல சமாரியன். அந்த 2 குருக்கள் ஆலயத்தோடு தொடர்புடைகள் செய்யாததை இந்த புறவினத்தானாகிய சமாரியன் கள்வர் கையில் அகப்பட்டவனுக்கு செய்தானே, இரக்கம் காட்டினானே. இதையும் ஆண்டவர் நமக்கு பாடமாக்குகிறார். அதனால்தான் பேறு பெற்றோர்கள் வரிசையிலே மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் மலைப்பொழிவினுடைய பேறு பெற்றோர்கள் வரிசையிலே 7ஆம் வசனத்திலே சொல்வார், இரக்கம் காட்டுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நாம் இரக்கம் பெற்றவர்கள், எனவே இரக்கம் காட்ட வேண்டும். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இயேசு சொல்வார், நான் அப்பாவுடைய முகத்தை உங்களுக்கு காட்டுகிறேன், எனவே அப்பா இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். இன்று ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய சிறிய வாழ்வினுடைய சூழல்களிலே, எனக்கு கனிகின்ற வாய்ப்புகளிலெல்லாம் இரக்கம் கசியட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய இரக்கத்தினால் நாங்கள் பிழைத்து கொண்டவர்கள், உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றவர்கள், உம்முடைய இரக்கத்தை நாங்கள் சுவைத்தவர்கள், உம்முடைய இரக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆனோம். அன்று மோசேயால், இன்று என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டோம். நன்றி ஆண்டவரே. ஆனால் இந்த நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் என்றால் நானும் அடுத்தவருடைய எல்லா நிலைகளிலும் தேவைகளிலும் உணர்வுடைய ஒரு மனிதனாக, கரிசனையுடைய, காருண்யமுடைய, பரிவுடைய ஒரு மனிதனாக நான் வாழ வேண்டும். இரக்கத்தை நான் பெற்றது போல பிறருக்கும் கொடுக்க என் மனதை பண்படுத்தும், பக்குவப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம்.
விசுவாச அறிக்கை நாம் செய்கின்றோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். அமர்வோம். பாடி மகிழும் காலமிது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். பாடி மகிழும் காலமிது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தன் உயிர்த்து விட்டார். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தன் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு உலகையெல்லாம் ஆட்சி செய்யவே, உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியுதே. பாடி மகிழும் காலமிது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். விதைக்கப்பட்ட கோதுமை மணி, விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து குலுங்குதே. இடிக்கப்பட்ட கோயிலும் 3 நாளில் எழுந்ததே. விதைக்கப்பட்ட கோதுமை மணி, விதைக்கப்பட்ட கோதுமை மணி விளைந்து குலுங்குதே. இடிக்கப்பட்ட கோயிலும் 3 நாளில் எழுந்ததே. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளை கல்லாய் அமைந்ததே. ஒதுக்கப்பட்ட கல்தானே மூளை கல்லாய் அமைந்ததே. சாவை வீழ்த்தி வாழ்வு தந்த உயிர்ப்பில் நாமும் வாழவே. சாவை வீழ்த்தி வாழ்வு தந்த உயிர்ப்பில் நாமும் வாழவே. பாடி மகிழும் காலமிது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தன் உயிர்த்து விட்டார். கல்லறை கலக்கம் கலைந்து விட்டது, கடவுளின் மைந்தன் உயிர்த்து விட்டார். உயிர்த்த இயேசு உலகையெல்லாம் ஆட்சி செய்யவே, உள்ளமெல்லாம் உவகையாலே பொங்கி வழியுதே. பாடி மகிழும் காலமிது, அல்லேலூயா பாடுவோம். இயேசு சொன்னபடி இன்று உயிர்த்து விட்டார், அல்லேலூயா பாடுவோம்.
அன்புமிக்குள்ளே என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புது படைப்பு அடைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக அனைத்தின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றவர்களாக துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப உம் திரு அவைக்கும் உலகம் முழுவதற்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர் தாண்டவர் அளிக்கின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரிடம்தான் எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று பாடினோம். எங்களுக்கு அமைதி தாரும், உலகத்திற்கு நல்ல சுமூகமான நல வாழ்வை தாரும் என்று வேண்டினோம். இவரது திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நீர் என் என் இல்லத்தில் இல்லத்தில் எழுந்தருள நான் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை நற்கருணை ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் ஆன்மீக திருவிருந்து மன்றாட்டை ஜெபிக்கின்றோம். ஓ என் இயேசுவே, தூய்மை மிகு நற்கருணையில் நீர் பிரசன்னமாக இருப்பதை நான் நம்புகிறேன். அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்மை என் இதயத்தில் பெற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கின்றேன். உம்மை நான் நற்கருணை அருள் அடையாளத்தில் பெற்றுக்கொள்ள இயலாத இத்தருணத்தில் புலன்களுக்குட்படா ஆன்மீக வடிவிலாவது நீர் எனக்குள் வந்தருளும். நீர் எனக்குள் வந்துள்ளீர் என்னும் நம்பிக்கையுடன் உம்மை மேவி என்னை முழுமையாக உம்முடன் இணைத்துக் கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். ஆமென். உன் கையை எடு, ஆணிகள் இருந்த இடத்தை கண்டறிவாய். ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் அடையாளத்தை நாங்கள் பெற்று கொண்டுள்ளோம்.
அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களில் தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இறை இரக்கத்தை நாம் புகழ்ந்து பாடுகின்றோம். இந்த ஓயாத கருணை ஒரு ஆற்று வெள்ளம் போல புரண்டு திரண்டு உருண்டு வருகிறது, நம் எல்லோரையும் சூழ்ந்து கொள்ளுகிறது, மூழ்கடிக்கிறது. இந்த இறை இரக்க வெள்ளத்தில் இந்த உலகம் முழுவதும் இன்று மூழ்கி எழுந்திருக்க வேண்டும் என்ற ஜெப உணர்வோடு இந்த இறை இரக்க புகழ்ச்சி கீதத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஓயாத கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. ஓயாத கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும், பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும். காயாமல் அவை என்றும் பயன்கள் நல்கிடும். ஓயாத கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. காலங்கள் மாறலாம், கடல் வற்றி போகலாம், ஆனால் உன் கருணையோ மாறாதது. மலை சாய்ந்து போகலாம், மனம் கல்லாய் போகலாம், ஆனால் உன் கருணையோ தீராதது. மாறாத இறைவாம் தீரா உன் கருணையை இரவாது வரையில் மறவாது புகழ்வேன். மாறாத இறைவாம் தீரா உன் கருணையை இரவாது வரையில் மறவாது புகழ்வேன். ஓயாத கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. சொந்தங்கள் மாறலாம், சுவையற்று போகலாம், ஆனால் உன் கருணையோ மாறாதது. எல்லாமும் மாறலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் உன் கருணையோ தீராதது. மாறாத இறைவாம் தீரா உன் கருணையை இரவாத வரையில் மறவாது புகழ்வேன்.
மாறாத இறைவாம் தீராவுன் கருணையை இரவாத வரையில் மறவாது புகழ்வேன். ஓயாத கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. ஓயாத கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும், பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும். காயாமல் அவை என்றும் பயன்கள் நல்கிடும். ஓயாத கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. உளமார்ந்த நன்றி நன்றி.